எனக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா வெரி போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சில சொல்லுவாங்க. போல்ட் பியூட்டிஃபுல் அது வந்து பெர்ஃபார்மன்ஸில் அதிகமாக இருக்கும். வந்து ஒரு ரோல்ஸ் யூ டேக் அப் படானாலேருந்து ஆரம்பிச்சு இப்போ இந்த வாரம் கூட திரையரங்களோட படம் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் தோழி பண்ணி சொல்லி துறைக்கு. ஸ்டில் அடுத்த வாரமும் உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஃபிலிம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Let's welcome Aishwarya Dutta onto the stage. ஹாய் ஐஸ்வர்யா. முதல்ல உங்க தமிழ்ல எல்லாருக்கும் சில வார்த்தைகள் பேசுறீங்க. எல்லாருக்குமே வணக்கம். உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. எத்தனை பேர் ஐஸ்வர்யா அவங்களோட தமிழுக்கு இப்போ டிவியில் கலக்கிட்டு இருக்காங்க? எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? லெட்ஸ் ஹியர் அபௌட் ஐஸ்வர்யா தத்தா அகைன். தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சென்னை வந்துட்டு. வரதுக்கு எவ்ரிடே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம். நல்லா படம் பண்ணணும், நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும், அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட படம் பண்ணணும். ஒரு கதை சொல்கிறேன். ஸோ ஏதோ பர்த்டே பார்ட்டிஸில் போகும்போது இல்லை எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டெல்லாம் முடிச்சிருவோம் சார். அது வந்து மஸ்காரா போட்டு மஸ்காரா போட்டு இல்லாமல் எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு. உண்மையாலே வந்து இந்த இட் இஸ் ஆல்வேஸ் சேட் தட் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும். மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு. டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு. சொல்ற மாதிரி ராஜன் சார், நம்ம ப்ரொடியூசர், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தனா சாருக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டை எனக்கு கொடுக்கறதுக்காக. ஏன்னா இது ரொம்ப இட்ஸ் a very responsible song. மெல்வின் சார், வாட் அ கிரேட் பீட் சார். ரொம்ப ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி தான் டான்ஸ் ஆடிருக்கேன். அண்ட் ரொம்ப நன்றி. நான் நம்படி உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும். வர 27th செப்டம்பர் ஹிட்லர் ரிலீஸ் ஆக போது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பாடுங்க. அதுதான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஹீரோ இங்கே இருக்காரு, நீங்களும் இங்கே இருக்கீங்க. அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டீங்க. மஸ்காரா போட்டு கேட்டாலே டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி அந்த மஸ்காரா போட்டு நாயகனை கிங்க ஓஜி அவர்களை மேடைக்கு கூப்பிடாம இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான தருணம். அண்ட் எஸ்பெஷலி சார், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். விஜயாண்டி சார், இந்த பால் வந்து நம்ம ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம் நாங்கள் எடுத்தப்போ இங்கே நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் என்கொயர் பண்ணாலும் சார் வராரா பாடுவாரா, சார் வராரா பாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் கேட்டாங்க, சார் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவனுக்கு சார் டான்ஸ் ஆடலாமா, சார் பாடலாமா, டான்ஸ் ஆடலாமா, எல்லாரும் காத்துட்ருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அதில் இந்த மாலோட மேனேஜர் ரொம்ப சின்சியர் ஃபேன். அவர் இங்கே வந்தார்னா நான் தான் வெல்கம் பண்ணுவேன்னு மத்தியானத்துலேருந்து ஃபோன் அடித்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலியோ டைமுக்கு அதனால அவங்கள வெல்கம் பண்ணணும்னு. அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான எனர்ஜி இதுமே வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் போல லெட்ஸ் ஹேவ் விஜய் ஆண்டனி சார் onto the stage. Yes sir, please come sir. நம்மளுடைய நெக்ஸஸ் விஜயா மால் இருந்து முதல்ல உங்களை ஹானர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஐம் வெல்கமிங் தஸ்னீம் onto the stage. ப்ளீஸ் கம் தஸ்னீம். யா, ஹலோ எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டு போங்க வாங்க. சார், நாளையிலேருந்து அவங்க நம்ம ஆஃபீஸில் வேலைக்கு செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாலில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு என்னவோ நீ நெக்ஸஸ்க்கு வேலை செய்கிற மாதிரி தெரியல, விஜய் ஆண்டனி சாருக்காக வேலை செய்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ சார். வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணமே. இவ்வளவு தானா? இன்னும் இன்னும். தேங்க்யூ தேங்க்யூ. தனா இங்க? தனா டைரக்டர் சார். நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் அவர் என்ட்ரி கொடுக்க போறாரு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இன்னும் ஒரு 1 வீக்ல என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்ல ரிலீஸ் ஆகுது. நீங்க ஆல்ரெடி எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ், ஃபைட்டு, ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையான திரைப்படம் வந்திருக்குது. நீங்கள் அனைவரும் இந்த தேட்டர்லேயே ஒரு 5 தேட்டரில் ஓடணும்னு நினைக்கிறேன், பூரம் மால்லையே. ஆமாம், அதனால் ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் ஆடிருக்காங்க. அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. என்னப்பா? உங்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. அது ஆமாம், அந்த பாட்டா? எஸ் சார். ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா? இன்னைக்கு நம்ம தேட்டரில் பார்க்குறோம். ஆ. பட் இருந்தாலும் ஒரு இந்த ரிங்கு சக்குக்கு Okay. ஐஸ்வர்யா உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்பட்டாங்க. டீச் பண்ணுறீங்களா? ஆமா. சரி ஒரு சின்ன ஒரு மூமெண்ட். சரி சரி. நான் தூக்கி போட்டுமா? இங்கே தரட்டுமா, அங்கே தரட்டுமா? அங்கே போட்டுமா? எங்கே வருதுன்னு பார்க்கலாமா? சார் கேமரா விழுந்த பரவாயில்லையா? பார்த்துக்கிறீங்களா? கேமரா போட போறீங்களா? சார் பத்திரம் வேற வழி அங்கே தான் போடுறேன். ஓகேவா? ரெடி ரெடி. தேங்க்யூ சார். சார் அதாவது நாங்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது பாட்டு. எஸ் சார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காத்து இந்த ஸ்டேஜே அப்படியே ஃபயர் ஆக போகுது, அதில் டவுட்டே இல்லை. இல்லை, நான் டான்ஸ் ஆடி தான் ஃபயர் ஆகுது. நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க சார். நீங்கள் உங்கள் சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பாக சார். நிச்சயம். நான் விஜய் ஆண்டனி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க காத்துட்டு மிகப்பெரிய டைட்டில் கொடுக்கலாம். பாட்டு தான் பாடுறேன். இல்லை சார். டான்ஸ் ஆடுறேன். ஆட போறீங்க. நான் கூட நிற்கிறேன். சரி பார்க்கலாம். என்ன சார்? சரி, நீங்களும் வந்து ஏதாவது அதாவது ஓகே சார், பார்த்துலாம். ஓகே, லெட்ஸ் ஹேவ் தி ரிங் செக் சாங். ஒன்று பண்ணலாம். யா சார், நீங்கள் டான்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஆமா சார். யா எஸ் சார். எஸ். வெறுமி நீங்கள் வாங்க, உங்கள் பேசி தாங்க. சும்மா வாங்க. தேங்க்யூ. ஐஸ்வர்யா இங்கே வாங்க. என்ன நியாயம்? உங்களுக்கு மனதைரியம் ஜாஸ்தி. என்ன பார்த்து நான் பாடணும், ஆடியன்ஸ் பார்த்து பாடுறாங்க. அதான் எனக்கு புரியல. இன்னொன்று என்ன பார்த்து ஆசாசையா பாடணும் ஐஸ்வர்யா. நீங்க மாமா நான் தான். இப்ப பாடுங்க. மதுரை கர மீரா நானா. இப்ப என்ன பார்த்து பாடுங்க. அதான் என்ன பார்த்தா சார், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காங்க சார். அதாவது நம்ம டான்ஸ் நான் என்ன பார்த்து பாடல, அங்க பாடுங்க. நீங்க என்ன பார்த்து மதுரை என்ன பார்த்து சார், உங்களை வைபத்தான்னு ஒரு பேரே வச்சிருக்கேன் சார். வைபத்தா. வைபத்தான். அதான் நான் கூப்பிடுங்க. வைபத்தா. தேங்க்யூ. ஏன்னா எல்லாரும் வைபத்தா. போகல, நீங்க அத்தான் கூப்பிட்டீங்க. நான் என்ன பண்ணணும் தம்பி? நான் என்ன செய்யணும்? அவங்க அத்தான் கூப்பிடுறாங்க, நான் என்ன செய்யணும்? இங்க வாங்க, மைக் கொடுங்க. மைக். இப்போ டோஷிலாக்கு நான் அத்தான். டோஷிலா எனக்கு யாரு தானா? டோஷிலாக்கு நான் அத்தான். நான் அவங்க எனக்கு என்ன? சரி, ஓகே, ரெடி. பரவாயில்ல சார், நீங்களே வைங்க பேர். இல்லை சார், இதுவாக இருந்தாலும் நீங்களாவே. ஃப்ரெண்டு. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு சார் உங்ககிட்ட பேசுறது இல்லை. ஏன் வச்சுக்கோங்க, இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆங்கர்ஸாவே இருக்கிறது இல்லை உங்க கூட ஷோ பண்ணும்போது. ஏன்னா ஆங்கரே நீங்க. இல்லப்பா. நாங்க வரும்போது
அச்சிச்சோ விஜயாண்டி சார் இன்னைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வரும். பட் ஸ்டில் நீங்க எப்பவுமே ஸ்டேஜில் நின்று அந்த எனர்ஜியான என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு எப்பவுமே கொடுக்குறீங்க. அது முடிஞ்சு இருக்கட்டும். அந்த வைபத்தாங்கிறது வந்து அத்தானை தாண்டி நாங்கள் வைபத்தான் அத்தானை தாண்டாதீங்க, அத்தான்ல இருங்க. ஏன் தாண்டுறீங்க? சொல்லிட்டீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூ சீட் சார். ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நம்ம காத்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க்யூ.